ஸ்ரீ மாத்ரே நமஹா. ஆலயத்திற்கு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு போகிறோம், சரிங்களா? அப்போ நம்ம ஆலயத்தை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே காட்டக்கூடிய கற்பூர ஆரத்தி எல்லாத்தையும் உணர்வு பூர்வமாக அனுபவிச்சுட்டு அந்த இறைவனை நல்ல தியானம் பண்ணிட்டு மன நிம்மதியோடு வீடு திரும்புகிறோம். அந்த ஆலயத்தில் ஆலயமணின்னு ஒன்று இருக்கும். அதை பக்தர்கள் எல்லாருமே அவரவர்கள் கைப்பட அந்த மணியை சற்று ஓசை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆலயங்களிலே ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு வெள்ளிக்கிழமையில் சாயந்தரம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரையும் ஒரு கிராமங்களில் ஆலயம் நடை திறந்திருக்கும். அந்த திறந்திருக்கும் வேளையிலே அனைவரும் வழிபாடு செய்துவிட்டு போவார்கள். அப்போ ஆங்காங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு கோவில் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆகிட்டால் 8 மணி வரையும் மணி சத்தம் எப்போ கேட்குன்னு தெரியாது, அந்த மணி ஓசை எழும்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நேரம் நம்ம மனசுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோ அப்படின்னு ஒரு மன நிறைவு, ஆலயத்திற்கு வராதவர்களுக்கு கூட அந்த மன நிறைவு கிடைக்கும், சரிங்களா? அந்த வகையில் ஆலய மணி எழுப்புவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த ஆலயத்தில் மணிச்சத்தம் எழும்பும்போது அந்த கிராமங்களை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு எந்த ஒரு கெட்ட சக்திகளும் தீய சக்திகளும் கிட்ட வராது. இங்கே ஆலயம் இருக்குது, தெய்வத்தினுடைய சாநித்தியம் இருக்குது, பரிபூர்ணமாக அந்த கிராமங்களிலே தெய்வங்கள் உலாவி கொண்டிருக்கின்றது என்ற எண்ணத்தோடு தீய சக்திகளெல்லாம் விலகி போயிடுமா. அதாவது வேதத்திலேயே அரக்கர்கள் அரண்டோட தேவர்கள் திறன் சூழ மணிநாதம் எழுப்புகின்றேன் என்று மந்திரம் சொல்லி தான் அந்த மணியவே அடிக்கிறாங்க பூஜையின் முன்னால். அதுபோல் வர்றவங்க அந்த மணியை நீங்கள் ஒரு தடவை ஓசை எழுப்பும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்ததுக்கும் ஒரு பலன் உண்டு. யாரோ ஒருத்தர் அவங்க மனசில் ஒரு கவலையை நினச்சி ஒரு காரியம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்பிண்டு ஒரு சிலர் வருவார்கள். அப்போ அந்த மணிச்சத்தம் கேட்கும்போது அது நிறைவேறும் என்று அவர்களுக்கு ஒரு சகுனம், ஒரு மனநிறைவு அளிக்கும். அந்த வகையிலே அதற்கும் இந்த மணி ஓசை பயன்படும். ஆகையினாலே ஆலயத்திற்கு செல்பவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆலய மணியை சிறிது லேசாக உங்களுடைய கரம்பட அது ஓசை எழுப்பிவிட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். ஸ்ரீ மாத்ரே நமஹா.